ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா? டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டிங்களா? நானும் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கடைக்கு போய்ட்டு வந்தேன் பூஜை செலவு வாங்கிட்டு வரத்துக்கு. நாளைக்கு ஆடி வெள்ளி இல்லையா, அதனால் கடைக்கு போய்ட்டு வந்தேன். பூவெல்லாம் பயங்கர ரேட்டு பாருங்கள். இந்த பூ மல்லிகைப்பூ 100 கிராம் 50 ரூபா, இந்த கனகாம்பரம் 20 ரூபா, கட்டின பூ வந்து ஒரு முழம் 30 ரூபா, அது ஒரு 4 முழம். அப்புறம் சாமந்தி பூ ஒரு 1/4 கிலோ 100 ரூபா. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பழம், வெத்தலை பாக்கு எல்லாமே, எலுமிச்சை பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். காலையில் சீக்கிரமாக எழுந்து பூஜை போடணும். ரொம்ப நாள் கழித்து பூ கட்டுற வீடியோ. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். எல்லா ஊர்லேயுமே இதுக்கு மேலே ஜாஸ்தியாக தான் விற்பாங்க, ஏன்னா ஆடி மாதன்றதுனால. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு சாமிக்கு பூ நிறக்கா போட்டால் தான் எனக்கு மனசுக்கு நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ விலை விற்றாலும் நம்ம வாங்கி போடுறது நம்ம கரெக்டாக போட்டுடணும். அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு. பூ கட்ட போகிறோம். பூ கட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன் இது எத்தனை முழம் வருதுன்னு. கரெக்டாக அது 100 கிராம். இது வந்து 20 ரூபா. இது எவ்வளோ வருது, இது எத்தனை முழம் வருதுன்னு காமிக்கிறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது 3 முழம் தான் வந்திருக்கு. இவ்வளோ கழிச்சல் போனாலும் 3 முழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், 100 கிராமுக்கு வந்து ஒரு 4 முழம் கரெக்டாக வரணும். ஆனால் இது 3 முழம் தான் வந்திருக்கு. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். அது இந்த மாதிரி பண்டைய சமயத்தில் இந்த மாதிரி டைமில் அந்த மாதிரிலாம் ஏமாற்றுவாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம வாங்கி தானே ஆகணும். அந்த கட்டாயத்துக்கு வாங்கியே ஆகணும். என்ன பண்ணுறது. இப்போ இதில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இருங்க பாருங்கள், இவ்வளோ பூ கழிச்சல். இது கனகாம்பரம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1/2 முழம் தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குது. இங்கே பாருங்கப்பா, 1/2 முழம் தான் வந்திருக்கு இந்த பூ. இது 20 ரூபா. ஒரு முழம் வாங்கினாலே 30 ரூபா தான். இது 20 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. இந்த பூ வந்து 3 முழம் வந்திருக்கு. மல்லிகைப்பூ அது 50 ரூபா. 70 ரூபா இந்த பூ. 2 பூவும் 70 ரூபாப்பா. உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ விற்கிறாங்கன்னு சொல்லுங்கள். கட்டி முடிச்சாச்சு பூ. இப்போ அடுத்தது என்ன வேலைன்னா, கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன், முருங்கைக்கீரை. அதை காட்டுறேன் இருங்க. பூ வேலை முடிஞ்சு பூ கட்டி வச்சாச்சு. நாளைக்கு தலைக்கு எல்லாமே இதுதான், இந்த பூ தான். நாளைக்கு மாமூலாக கொடுக்குற பூக்காரமாகவும் வருவாங்க காலையிலேயே. அவங்கக்கிட்ட என்ன வாங்குறேன்னு தெரியல. நாளைக்கு தான் தெரியும் என்ன வாங்க போகிறேன்னு. பூவெல்லாம் ஃபுல்லாக வாங்கி வச்சாச்சு. வேணும்னா வாங்கிக்குவேன், இல்லைன்னா இல்லை. உங்கள் ஊர்லலாம் பூங்க என்ன விலை விற்கிதுன்னு சொல்லுங்கள். நீங்கள்லாம் சாமிக்கு பூ கட்டிட்டீங்களா, வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஓகேவா? என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?